வணக்கம். அதிமுகவுக்குள்ள எங்கெங்க ஜாதி கட்சி இருக்கு? அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்கலாம் வேற வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் தான். எங்க இப்போ பக்கத்தில் இருக்கிறவர் இவர் வேற ஜாதி, இவர் வேற ஜாதி. எங்க அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க அனைவருமே வேற வேற ஜாதி தாங்க. இங்க எங்கெங்க ஜாதி கட்சி இருக்குது அப்படின்னு சசிகலாவுக்கு காட்டமான பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தஞ்சாவூரில் செய்தியாளர் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா எழுப்பிய கேள்விக்கு செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளோ நாள் என்ன விடுமுறைக்கு போயிருந்தாங்களா, இப்போ வந்து ரீஎன்ட்ரி ஆயிருக்கிறாங்க, அவர்கள் சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதிமுகவில் ஜாதி கட்சியெல்லாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே சமமாக பார்க்கப்படுகிறது. ஜாதிக்கு இங்கே இடமில்லை. கட்சிக்கு செயல்படக்கூடிய அனைவருமே ஒரே குடையின் கீழ் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இங்கே ஜாதி என்பது பிரிவே எங்களுக்கு இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலாவுக்கு ஒரு காட்டமான பதிலையும் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிட்டவர் எப்படிங்க அதிமுகவில் மீண்டும் சேர்க்க முடியும், அவரை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஏற்கனவே டி ஜெயக்குமார் தான் சொன்னார், பல விமர்சனங்களையும் பன்னீர்செல்வத்து மேலே வச்சுட்டே இருந்தார். அப்படிப்பட்டு வெளியில் போகிறவங்க இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக போட்டியிடுறவங்க எல்லாம் மீண்டும் அதிமுகவில் சேர்க்க முடியாதுன்னு டி ஜெயக்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இன்னைக்கு செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய எல்லோருமே ஓபிஎஸ் போன்ற கதி தான் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கிடையாதுங்க. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். அதே போல திமுக படுதோல்வி அடைந்த காலகட்டங்களும் இருக்கிறது. அதே போல இடைத்தேர்தல்கள் தோல்வி அடைந்த காலங்களும் இருக்கிறது. அதே போல அதிமுக 40க்கு 40 வென்ற காலமும் இருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்கள்ல அதிமுக வென்றிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் நிற்காததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்க, அதிமுக கட்சி எடுக்கக்கூடிய முடிவுங்க. இதில் வந்து மற்றவர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து தேர்தல் அதிகாரி தான் இந்த பொறுப்பு பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கிற போது யாருக்கு சாதகமாக செயல்படுவாங்க? ஒரு காவல்துறையோ இல்லை வந்து எலெக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களோ யாருக்கு சாதகமாக செயல்படுவார்? அப்படி அதிமுகவுக்கு சாதகமாக அவர்களால் செயல்பட முடியுமா, இல்லை திமுகவுக்கு எதிராக செயல்பட முடியுமா? அப்படி செஞ்சுட்டா அவருடைய நிலைமையே தலைகீழா மாறிடுங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கல. இதனால எந்தவித சரிவும் அதிமுக கிடையாதுங்க. யார் சொன்னது அதிமுக சரிவுன்னு? எல்லா தேர்தல்களிலும் ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி கொண்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் நாங்கள் வந்து பல தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கோம்னா இது எங்களுக்கு தோல்வி கிடையாதுங்க. நாங்கள் வந்து ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி கொண்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டு பேசியிருக்கிறாரு. அதே போல பன்னீர்செல்வத்தை அதிமுகக்குள்ள சேர்க்க முடியாது அப்படிங்கிற திட்டவட்டமான பதிலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அதிமுகவில் பன்னீர்செல்வத்தை எப்படி நீக்கி வச்சோமோ அதே போல தான் மற்றவர்களுக்கும் நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியும் அடித்திருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் சுயநலத்துக்காகவும் அவர் மத்திய அமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் பலாப்பழ சின்னத்தில் நின்னார். அதே போல் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று எப்படியாவது நம்ம வந்து பாஜக ஆதரவோட மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற பேராசையிலையும் ஒரு சுயநலத்துக்காக தான் அவர் வந்து இரட்டை இலைக்கு எதிராக நின்னார். இப்படிப்பட்ட மனிதரை அதிமுகக்குள்ளே எப்படிங்க சேர்க்கறது அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்குமா, கூட்டணி வைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற மாதிரி இருக்குது அப்படின்னு செய்தியாளர்கள் வைத்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கு சாதுரியமாக ஒரு பெரிய ஒரு அந்த பதிலை வந்து அந்த கேள்விக்கு பதிலை வந்து நேரடியாக சொல்லாமல் அடுத்த கேள்விக்கு அவர் போய் வேற பதிலை சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு தகுந்த பதில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாஜக கூட்டணியில் வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் வந்து அந்த கேள்விக்கு பதில் வந்து சொல்லாமல் நழுவிட்டார். இருந்தாலும் வந்து ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சனங்கள் வாயிலாக பார்க்கின்ற பொழுது 2026 அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்குங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.